பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டதே எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் வந்துட்டு போஸ்ட்போன் பண்ணுறதா அஃபிஷியலாக எஸ்எஸ்சி வெப்சைட்லேயே நமக்கு ஒரு பிடிஎஃப் வந்திருக்குது, நோட்டீஸ் விட்டுருக்காங்க. செக் பண்ணி பாருங்க. ஆனால் அந்த பிடிஎஃப்ல நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சிஜிஎல் எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகுது. செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து இருக்கலாம்னு டென்டேட்டிவாக சொல்லிக்கிறாங்க. அந்த டேட் வந்துட்டு இனிமேல் தான் அனௌன்ஸ் பண்ணுவோன்றதையும் சொல்லிக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், செலெக்ஷன் போஸ்ட் ஆல்ரெடி பெரிய குளறுபடி. ஸோ அதில் யார் யாரெல்லாம் ஒழுங்காக எக்ஸாம் அட்டன் பண்ண முடியலையோ அவங்க எல்லாருமே ஐடென்டிஃபை பண்ணி கிட்டத்தட்ட 50,000க்கும் மேல் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு மறுபடி ரீ எக்ஸாம் பண்ண வைக்க போகிறோம் அப்படின்றத சொல்லிக்கிறாங்க. அது 29 ஆகஸ்ட் கிட்ட இருக்கலாம், இந்த ஆகஸ்ட் கடைசியில் இருக்கலாம்ன்றது வந்து சொல்லிக்கிறாங்க. மூணாவது விஷயம், இந்த ஓடிஆரை பற்றினது. ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அதோட எடிட்டிங் ஃபெசிலிட்டி இது வரைக்கும் டிசேபிளாக இருந்ததுக்கு காரணம் நிறைய எக்ஸாம்ஸோடைய அப்ளிகேஷன் ஓப்பனில் இருந்துச்சுன்றதுனால. இப்போ மறுபடியும் அதை ஏதாவது மிஸ்டேக் இருக்கிறவங்களுக்கு எடிட் பண்ணுற ஆப்ஷனை எனேபிள் பண்ண போகிறோம்னு சொல்லிக்கிறாங்க. அது இந்த 14ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம் கடைசி வரைக்கும் இருக்குன்ற சொல்லிக்கிறாங்க. ஸோ 3 முக்கியமான விஷயங்கள். எதுக்கும் நீங்களும் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் அந்த நோட்டீஸை டவுன்லோட் பண்ணி பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். இதே மாதிரி அப்டேட்ஸுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் சிஜிஎல் எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால ரொம்ப லெத்தாஜிக்காக இருக்க வேணாம். நமக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ரிவிஷன் பண்ண டைம் கிடச்சிருக்குன்னு நினச்சி நல்லாவே படிங்க, நல்லதே நடக்கும்.